ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மிட் டேர்மை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரே மாதிரியான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்டர் 5, 9, 10 அண்டு 13க்கான கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன சாப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டான டைம் டேபிள்லாம் கொடுத்துருக்காங்க 10, 11 இதெல்லாமே. ஆல்ரெடி நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் செகண்ட் மிட் டேர்ம் 2025 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள், அல்லது வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நம்ம சேனலுக்கு பார்க்குறவங்க பண்ணாத ஒன்று லைக்கு. ஸோ ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு மினிமம் என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள், தெளிவாக தெரியும். ஸோ நமக்கு வந்து டைம் கிடைக்கிறதுனால இண்டிவிஜுவலாக அப்டேட் பண்ண முடியல, நல்லா ஜூம் பண்ணி என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அணைவு எண் வரையறுக்கும் வலிமைப்புல ஈனி என்றால் என்ன, அணைவு சேர்மங்களில் மைய அணு என்பதனை வரையறு, அதுக்கடுத்து எண்முகி படிவத்தில் டி ஆர்பிட்டோட புலப்பிளவினை குறிப்பிடும் வரைபடம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து விபி கொள்கையோட வரம்புகள், அதுக்கடுத்து படிகப்புல பிளப்பு ஆற்றல் என்றால் என்ன, அதே மாதிரி சிஎஃப்எஸ்சி அப்படிங்கிறது என்ன, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலேஷன் எனர்ஜி, அதை படிச்சிருங்க. நான்முகி படிகப்புலத்தை டி ஆர்பிட்டாலின் படிகப்பிழப்பினை குறிப்பிடும் வரைபடம், அதுக்கடுத்து ஐயூபிஎஸ்சி நேம் எப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க, நமக்கு தெரியும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. மினிமம் இந்த இதில் பார்த்துருங்க. ஸோ இங்கே ரெட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே 5 மார்க்ஸ். இந்த வெர்னர் கொள்கையெல்லாம் நிறைய டைம் கேட்கறது. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் 3மே என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சுங்க. அதேமாதிரி விபி கொள்கை அடிப்படையில் அந்த டயாகாந்த தன்மையுடையது விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருங்க. இரட்டை உப்பு அணைவு சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடு இதெல்லாமே பார்த்துங்க. உயிரியல் அமைப்பில் காணப்படும் உலோக அணைவுகள் மற்றும் அதில் உள்ள உலோக அயனிகளை குறிப்பிடுக. ஸோ இந்த 14, 15 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸு, அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அசிஸ்டன்ட்டு நமக்கு வந்து 2 மார்க்கு அண்டு 3 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க, ஈனியின் தன்மையை பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 9. ஸோ சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் சமான கடத்துத்திறன், அதுக்கடுத்து ஆம்பியர் மின்னோட்டத்தை கண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 30 நிமிடங்களுக்கு மின்னார் போக்குமாடு எனில் எதிர்முனையில் வீழ்படிவாகும் சில்வரின் நிறையை கண்டறிக. உலோகங்கள் எவ்வாறு எதிர்முனை பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி அரித்தலில் இருந்து பாதுகாக்கிறது. அதுக்கடுத்து ஆனோடு கேத்தோடு, அதாவது நேர்முனை எதிர்முனை வரையறு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின்வேதி வரிசை, மின்வேதி சமானம், அதோட டெஃபினேஷன். ரெண்டும் ஒரே கொஸ்டினில் இருக்கலாம், இல்லை தனித்தனியாக இருக்கலாம். இன்டர்கேலேஷன் ஊடுகடத்தல்னா என்ன, அதுக்கடுத்து கால்வானிக் மின்கலம், மோலார் கடத்துத்திறன். அதுக்கடுத்து 9 and 10 வந்து 5 மார்க்ஸ். கோல்ராஸ் விதி, மின்பகுளி கடத்துத்திறன் பாதிக்கும் காரணிகள். அதுக்கடுத்து மின்னார் பகுத்தலில் ஃபாரடே விதி, நெல்ஸ்ட் சமன்பாடெல்லாம் நிறைய டைம் கேட்கக்கூடியது. நிலையான ஹைட்ரஜன் மின்முனை, உலோகங்களை அரித்திலிருந்து பாதுகாத்தல் விளக்குக. அதுக்கடுத்து அதாவது மெர்க்குரி பட்டன் செல், அது வந்து நல்லா பாதரச பட்டன் சேமிப்பு கலன், அது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து கால்குலேஷன் கொஸ்டின் மாதிரி இருக்கக்கூடியது, சரிங்களா, அதையும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் ஹெல்ம்ஸ் மின் இரட்டை அடுக்கு பற்றி குறிப்புக. அதுக்கடுத்து 2வது கொஸ்டின், ஒருபடித்தான வினைவேக மாற்றம்னா என்ன, பலபடித்தான வினைவேக மாற்றம் என்ன, ரெண்டுத்துக்குமே எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து கரைப்பான் விரும்பும் கூழ்மங்கள், கரைப்பான் வெறுக்கும் கூழ்மங்கள், சரிங்களா, அது ரெண்டுமே பார்த்துருங்க. வினைவேக மாற்றி, டீண்டால் எஃபெக்டெல்லாம் எப்பயுமே கேட்கக்கூடியது. கூழ்மங்களின் மருத்துவ பயன்கள். ஸோ 3 ஃபேக்டர் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன், இது வந்து தமிழ் மீடியம் கொடுக்கல, அதை பார்த்துங்க. கூழ்மமாக்கல் என்றால் என்ன, அதுக்கு அடுத்து வினைவேக மாற்றங்களின் சேர்ப்பியல்புகள் 5, இது வந்து 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து வினைவேக மாற்றம் பற்றிய பரப்பு கவர்தல் கொள்கையை விவரி. அதுக்கடுத்து வேதி பரப்பு கவர்தல் மற்றும் ஏற்பரப்பு கவர்தலுக்கான வேறுபாடு 3 கேட்டிருக்காங்க. வினைவேக மாற்றம்னா என்ன, வினைவேக மாற்றம் பற்றி இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தொகுப்பு முறையில் கூழ்மம் தயாரிக்கும் முறை ஏதேனும் 3 முறையை விவரி. ஸோ இது எல்லாமே 5 மார்க்ஸு. அதுக்கடுத்து மின்முனை கவர்ச்சி, உயர்த்திகள், தனி வினைவேக மாற்றம் இதெல்லாமே
2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதுக்கடுத்து 16 பாருங்கள், இது வந்து 5 மார்க்ஸ். கூழ்மம் மற்றும் களி இதோட வேறுபாடு. அது சிம்பிளான கொஷின் தான், படிச்சுங்க. ஸோ ஃபைனலாக 13th லெசனு காம்பர்க் வினை, கடுகு எண்ணெய் வினை, அதுக்கடுத்து ஏபி வந்து கண்டறிக. இதுதான் கேட்கலாங்கிறதுல இந்த மாடலில் நிறையா வரும். ஸோ நமக்கு வந்து எப்பயுமே தெரிஞ்சு தான், பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே இந்த மாடலில் ஒரு கொஷின் உண்டு. சைன்ட் மேயர் வினை, அது குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து அனிலின் பிரிடல் கிராஃப்ட் வினைக்கு உட்படுத்தலை காரணம் கூறு. அலிஃபாட்டிக் அமீன்களை விட அரோமேட்டிக் அமிலங்கள் டயசோனியம் உப்புகள் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. சிறுகுறிப்பு வரைக ஸ்காட்டன் பவுமன் வினை, டயாசபாக்கல் வினை. இது ரெண்டுத்துலேருந்து என்னாச்சும் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து நைட்ரோபென்சினை பின்வரும் சேர்மங்களாக பயன்படும் ஒடுக்க காரணிகள். அதுக்கடுத்து காப்ரில் தாலமைடு தொகுப்பு. அதுக்கடுத்து கோப்ரைட்நெட் குறுக்க வினையை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதுக்கடுத்து அனிலின் புரோமின் வினை, கார்பலமின் வினை, அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 15th பாருங்கள், 14 அந்த ஏபிசி சேர்மங்களை கண்டறிக. ஸோ இது வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துருங்க. அதுக்கடுத்து நைட்ரஸ் அமிலம் 10, 20, 30 அமிலங்களுடன் எவ்வாறு வினைபுரிகிறது, அதாவது பிரைமரி செகண்டரி டெரிட்டரி அமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்த்துருங்க. ஸோ 16th கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படித்து வச்சுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.